எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல். இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல். இன்னைக்கு கல்வி தடைபோடு ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. பள்ளி கல்வித்துறையோட பொற்காலமா நம்ம திராவிட மாடலை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆளுங்கட்சியோ அல்ல எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. தேசிய கொள்கை 2020 எனும் மதையான புத்தகத்தோட தலைப்பை மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு. இப்படி ஒரு கல்விக் கொள்கையை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கினப்பவே புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை தமிழகத்திற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ, காலம் காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நீதி மற்றும் சமூக நீதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாது. மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதையில் நாம் செல்ல போகிறோமா? நம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நீதி பாதைகளை நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார்.